எப்படியாவது இந்த விஷத்தை சாப்பாட்டில் கலக்கணுமே. எப்படி கலக்க போறேன்னு தெரியலையே. என்னப்பா டேய், இப்படி நறுக்குனா என்ன ஆகுறது? சீக்கிரம் ரெடி பண்ணும்டா. அவங்க எங்கடா? அண்ணே சாம்பார் ரெடி ஆயிருச்சுண்ணே. சரி, அந்த பசங்க எங்க? அவனுக்கு வந்துருவானுங்கண்ணே. அரை மணி நேரத்துல முடிச்சிடலாண்ணே. டேய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா, சமையலுக்கு லேட் பேரு ஆகுது. கேடாத மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். நீ கவலைப்படாதீங்க. நீங்க பூண்டு உரிக்கிறீங்களா, பூண்டு உங்களை உரிக்கிறீங்களா? டேய் சீக்கிரம் முடிங்கடா, நான் போயிட்டு வந்துறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்கறானுங்க. சாம்பார்ல இந்த விஷத்தை எப்படியாவது கலக்கணுமே. அந்த ஓனர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த விஷத்தை சாம்பார்ல கலக்கிற வேண்டியதுதான். டேய், ஓனர் வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சோம்டா. ஆமா ஆமா. எங்கனே போற? சாம்பார் ரொம்ப நேரமா கொதிச்சுட்டே இருக்குது. நான் அப்படியே கலக்கி விடுறேன், நீங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ. சரி சரி, நீ பாருண்ணே பாரு. என்னண்ணே முடிஞ்சா? வரதுக்குள்ள சீக்கிரமா வேலையை முடிச்சோம். என்ன? ஆமா ஆமா. என்னண்ணே கொதிச்சுச்சா? நல்லா கொதிக்குது, வாசம் வருது. ஐயோ, ஐயோ, இவன் கையில மாட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? என்ன பாட்டில் இது? என்ன இருக்குது இதுல? தம்பி 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 தம்பி, என்னண்ணே இது உங்களுதா? இல்ல 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 தம்பி, உங்களோடது இல்லையா? இது பாக்க ஏதோ மருந்து மாதிரி இருக்கேண்ணே. அண்ணே, யாராவது இதை வந்து கேட்டா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லிருங்க. நான் போய் அங்க கொடுத்துட்றேன். கோயில் அட, நான் போய் கொடுத்துட்றேண்ணே. யாராவது கேட்டா அங்க வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரி தம்பி, சரி. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, ஐயோ, என்ன இப்படி ஆகி போச்சு? கோயில் நிர்வாகத்திட்ட கொடுக்குறேங்கிறான். அது பேசணும்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே. இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேமா. என்கிட்ட பேசுமா. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. உனக்கு தெரியாம நான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாமே நீதானம்மா. நீ என் கூட பேசாம இருந்தா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? என் கூட பேசுமா. நந்தினி, அந்த பூவெடு. நந்தினி, உன்கிட்ட தான் சொன்னேன், அந்த பூவெடு. நீ என்கிட்ட பேசிட்டியா? பேசுனதுனால தானே சொன்னேன். உன் காதுல விழுந்துச்சுல்ல, எடு. என்ன மன்னிச்சிட்டியாமா? ஆமாண்டி, அந்த பூவெடு. ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவதுன்னா அப்புறம் அம்மா உன்கிட்ட காலத்துக்கும் பேச மாட்டேன்டி. மா, சத்தியமா நான் பண்ண மாட்டேமா. நானும் பூ கட்டுறேமா. கட்டு. இங்க பாரு, போன வாட்டி ஏன் செயினை அறுத்துட்டு ஓடுனல்ல, இந்த வாட்டி அங்க உட்காந்துருக்கால அந்த பொண்ணோட செயினை அறுத்துட்டு ஓடணும். சரியா? சரிக்கா. செயினை அறுத்துட்டு ஓடி போய் கரிகாலன் கழுத்துல கத்திய வைக்கணும். சரிக்கா. போ.
இன்னும் நீ கோயிலுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கியா? வாடா, உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிடுறேன். வாடா. ஐயோ, அருள் ப்ரோ எங்க இருந்து வந்தாரு? இப்ப அவன் மாட்டிக்கிட்டானே, என்ன பண்றது? நீ உன் பொண்ணு விஷயத்துல பண்ற எல்லாமே தப்பு. அந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அடங்காம திரிகிற உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடிச்சுதான் திருத்தணும் போல இருக்க. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு அருள் வானதியை ஏத்துக்கிட்டு அவன் கையாலேயே அவ கழுத்துல தாலிய கட்டுவான். அதே மாதிரி நந்தினி கரிகாலனை ஏத்துக்கிட்டு கரிகாலன் கையால தாலிய கட்டிக்குவான். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. ஏய், என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க நீ? என்கிட்டயே சவால் வர்றியா? இங்க பாரு, முதல்ல உன்னை இங்கிருந்து விட்டாதானே நீ சொன்னதெல்லாம் நடக்கும். நீ இங்கிருந்து உயிரோட போறியான்னு பாரு. டேய், இவளை அடிச்சு ஆத்துல தூக்கி போடு. சரிங்கண்ணே. ஏய், போங்கடா, அது டபுள் பாக்கெட்டா. குடிங்கடா அவளை.